أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை அலிஃப் லாம் ரெண்டுக்கு உங்களுக்கு அர்த்தம் சொன்னேன். நீங்கள் இதைவிட நல்ல அர்த்தம் எடுங்கள் என்று சொல்லியிருந்தேன். கடைசியா மூணாவது வார்த்தை மீம் என்ற வார்த்தைக்கும் என்ன விஷயம் என்று கேட்டிருந்தேன். முத்தகீன் என்று பதில் அளித்திருந்தீர்கள். ஏன் முத்தகீன் என்று சொன்னீர்கள் என்று சொல்ல முடியுமா உங்களால்? ஏன் முத்தகீன் என்று சொன்னீர்கள் என்று சொல்ல முடியுமா? மீம் என்றால் முத்தகீன் என்று சொன்னீர்கள். ஏன் என்று காரணத்தை விளக்க முடியுமா? முத்தகீன்களுக்கு மட்டும்தான் இது வழிகாட்டும். ஆமா, முத்தகீன்களுக்கு மட்டும்தான் குர்ஆன் விளங்கும். சரி சரி சரி. இப்போ குர்ஆன் விளங்கும், கரெக்ட். நீங்க முத்தகீனாக இருந்தால்தான், நீங்க சொன்னது சரிதான், ரெண்டு பேரும் கரெக்டா சொல்லிருக்கிறீங்க. நீங்க முத்தகீனாக இருந்தால்தான் அல்லாஹ்வை நீங்கள் உண்மையான இவன் தான் இறைவன் என்பதை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வீர்கள், அந்த தீர்மானத்திற்கு வருவீர்கள். அப்படி அல்லாஹுதான் உண்மையான இறைவன் என்று நீங்கள் முழு மனதோட சந்தேகம் இல்லாமல் உணர்ந்த பின்னர் இவனை தவிர லா இலாஹ இல்லல்லாஹ், இவனை தவிர வேறு நாயன் இல்லை என்பதையும் தெளிவாக சொல்லுவீர்கள். அப்பொழுது யார் சொல்வார்கள் என்றால், தக்வா முத்தகீனாக இருப்பவர்கள் மட்டும்தான் இதனை கூற முடியும். சரிமா? கரெக்டா சொல்லுகிறீங்க. இப்போ அந்த அலிஃப் லாம் மீம் தான் ரெண்டாவது ஆயத்திலையும் அப்படி ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. இது புத்தகம், இதில் சந்தேகமே கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். அந்த சந்தேகமே இல்லை என்று யார் சொல்வார்கள் என்றால், தக்குவாவை அடைந்தவர்கள் முத்தகீன்கள் மட்டும்தான் இதனை சொல்ல முடியும் என்று அர்த்தம். அலிஃப் லாம் மீமுக்கு அர்த்தம் அதிலேயே இருக்கு. ரெண்டாவது ஆயத்திலேயே அலிஃப் லாம் மீமுக்கு அர்த்தம் தெளிவாக போட்டிருக்கு. இப்படியாக தான் மிட்டு 17 எழுதி மாதிரி எழுத்துக்கள் சொல்லி ஆரம்பிச்சு நிறைய இருக்குது. நீங்க அர்த்தம் எல்லாத்துக்கும் அர்த்தம் கண்டுபிடிக்க வேண்டும். இப்பொழுது அந்த முத்தகீன்களுக்கு தான் இந்த குர்ஆன் வழிகாட்டி என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். வேறு யாருக்கும் கிடையாது என்று நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே முத்தகீனா ஆவதற்கு உள்ள வழியை தான் இப்ப நீங்க செய்ய வேண்டுமே தவிர, குர்ஆனுக்கு ஆயத்துக்குடைய ஞான விளக்கத்தை நீங்க அடைவதற்கு முன் ஜிக்ரை அடைந்திருக்க வேண்டும். அந்த ஜிக்ரை அடைவதற்கு முன்னர் நீங்கள் முத்தகீன் தக்குவாவை அல்லாஹ்வுடன் அடைந்திருக்க வேண்டும். இது இல்லாமல் குர்ஆன் புரியாது. இப்ப தக்குவாவை அடைவதற்கு இந்த குர்ஆன் யாருக்கு வழிகாட்டி என்றால், யார் தக்குவாவை அடைந்தார்களோ அவர்களால் மட்டும்தான். இப்போ ஒரு 7 விஷயம் சொல்றேன். இந்த 7 விஷயத்தில் நீங்க கம்ப்ளீட்டா ஃபுல் நாலேஜ், கம்ப்ளீட் தரோ நாலேஜ் இருந்ததுன்னா, முழுமையாக இது நீங்க செய்து கொண்டிருந்தால் நீங்கள் தக்குவாவை அடையலாம். அந்த 7 விஷயங்கள், முதல் விஷயம் என்னவென்றால், நீங்கள் முதலில் ருக்குவில் இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, சுஜூதில் இருக்க நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். நம்பர் 3, தூய்மை. நம்பர் 4, ஈமான் கொள்ளுவது. நம்பர் 5, இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைந்து விட வேண்டும். நம்பர் 6 சிந்தனையில் நீங்கள் முழுதும் ஈடுபட்டிருக்க வேண்டும்.
இந்த 6 விஷயம் முடிந்த பின்னர் நீங்கள் வணக்கத்தில் முழுமையாக ஈடுபட வேண்டும். இந்த வணக்கம்தான் கடைசியா நிற்குது. காரணம் என்னவென்றால், இந்த வணக்கத்தை நீங்கள் அடையாமல், வணக்கம் அடைவதற்கு முன் போன தடவை சொன்னவங்களுக்கு 16:2 பிரகாரம் மலக்குகள் 16:2 பிரகாரம் மலக்குகள் உங்களுக்கு வீட்டில் சொல்லித் தருவார்கள் என்று சொல்லிவிட்டேன். எப்படி பயந்து கொள்ள வேண்டும் என்ற முறையை உங்களுக்கு சொல்லி காட்டிவிட்டேன். நீங்களும் கேட்டுக்கொண்டீர்கள், பார்த்து கொண்டீர்கள். அதன் மூலமாக நீங்கள் ஒழுங்காக அல்லாஹ்வுக்கு பயந்து நடப்பீர்களானால் உங்களுக்கு 2:21 படி நீங்கள் வணக்கத்தை ஒழுங்காக செய்ய வேண்டும். அப்படி வணங்கினால்தான் நீங்கள் முத்தகின் தக்குவாவை அடைய முடியும். இப்ப 2:21 எடுங்க. படிங்க. 2:21 படிங்க. எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? 2:21. மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள். நீங்கள் தக்வா உடையவர் ஆகலாம். போதுமா? அப்போ நீங்க எப்படி வணங்க வேண்டும், அஞ்சிக் கொள்ள வேண்டிய முறை எப்படி, அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ள வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள் 3:102 பார்த்தோம். அதன்படி நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று மலக்குகள் உங்கள் வீட்டில் சொல்லித் தருவார்கள். அதன்படி நீங்கள் வணங்கி ஒழுங்காக நிறைவு செய்தால், வணக்கத்தை பூர்ணமாக நிறைவு செய்தால், இப்பொழுது அல்லாஹ் 47:17 படி இப்பொழுது தக்வா என்ற டிகிரி, தக்வா என்ற பட்டம் உங்களுக்கு அளிக்கப்படுகின்றது. தக்வா என்ற பட்டம் உங்களுக்கு அளிக்கப்படுகின்றது 47:17 படி. அவ்வளோ எழுதி கொடுங்கப்பா. சரி, இப்போ என்ன சொல்ல போறீங்க? இப்போ தக்குவாவை அடைவதற்கு இவ்வளவு விஷயங்கள் தேவைப்படுது. இதில் எதை இப்போ செயல்படுத்தினீங்கப்பா? எதை நீங்கள் செயல்படுத்தினீங்க? படிச்சிருப்போம். இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த குர்ஆனை பின்பற்றி நடப்பதற்கு நீங்கள் தக்குவா உடையவர் ஆகணும். அதான் ஹுதல்லில் முத்தகீன். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி, இது சந்தேகமே இல்லை, ஹுதல்லில் வழிகாட்டி, முத்தகீன் தக்குவா உடையவர்களுக்கு, முத்தகீன்களுக்கு இந்த புத்தகம் வழிகாட்டின்னு சொல்லி முதல் பக்கத்தில் ஆரம்பம் செய்கின்றான். அந்த முதல் சூறாவில் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்ற விஷயத்தில் யார் ஒழுங்காக பூர்ணமாக எந்த குறையெல்லாம் நிறைவேற்றுகின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் தக்குவாவை அடைய முடியும். இப்போ 2:22-21 பார்த்தீர்கள். எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியலாம் பார்த்தீங்களா? முதல் சூறா ஆக எல்லா விஷயத்திற்கும் வணக்கம்தான் உங்களுக்கு அஸ்திவாரம் நிற்கிறது. எல்லா விஷயம் செய்வதற்கு வணக்கம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. இது அனைத்தும் இருதயத்தால் உணரக்கூடிய விஷயங்கள் ஆகும். வெளியே சொல்லவே முடியாது. யாருக்கும் விளக்கம் எழுதியும் காட்ட முடியாது. உங்கள் வாயால் சொல்ல முடியாது. உங்களுக்கே நீங்கள் உங்களுடைய இருதயத்தால் தான் அறிந்து கொள்ள வேண்டுமே தவிர வேறு யாரும் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது, அல்லாஹ்வை தவிர. இது திட்டவட்டமாக அல்லாஹ் அந்த குர்ஆனில் பல இடங்களில் சொல்லிவிட்டான். இப்பொழுது உங்களுடைய பதில் என்ன? உங்களுடைய மனதில் என்ன எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கின்றது? இது இல்லாமல் குர்ஆன் இல்லை என்று ஆகிவிட்டது. தக்குவா இல்லாமல் குர்ஆன் இல்லை என்று ஆகிவிட்டது. என்ன செய்ய போகின்றீர்கள்?
எப்படி குர்ஆனை ஓதப் போகின்றீர்கள்? இந்த வணக்கத்தை பற்றி ஒரு 10 ஆயத்து சொல்லுகின்றேன். மற்றும் வணக்கத்தை பற்றி ஒரு 10 ஆயத்து சொல்கிறேன். முக்கியமான விஷயம், அதை நீங்கள் எழுதிக்கிறீங்க. வணக்கத்தை பற்றி எல்லாம் என்ன நிறைய இருக்குது. சாம்பிளுக்காக, உதாரணத்துக்காக ஒரு 7-8 ஆயத்தை சொல்கிறேன். அதை நீங்கள் இப்போ வந்து குறிச்சிக்கிறீங்க. படிக்கணும். அன்னைக்கு 12 ஆயிரத்தி சொன்னா தூக்கி போட்டா சரி. நீ உங்களுக்கே தெரியும் குர்ஆன் எங்கெல்லாம் வணக்கம் வரையும் உங்களுக்கு தெரியும். என்ன நம்பர் 3ல 30 3ல 30 எடுத்துருங்கப்பா. 3ல 30 இருங்கப்பா. ஒரு 7-8 ஆயத்து சொல்கிறேன், அதை மட்டும் குறிச்சிக்கிறேங்க. 3ல 30 எடுங்க. படிக்கிறேன், கேட்டுக்கிறேங்க. ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்த நன்மைகளும் இன்னும் தான் செய்த தீமைகளும் அந்த மறுமை நாளில் தன் முன் கொண்டு வரப்பட்டதும் அது தான் செய்த தீமைக்கும் தனக்கும் இடையே வெகு தூரம் இருக்க வேண்டுமே என்று விரும்பும். அல்லாஹ் தன்னை பற்றி ஜிகிர் கூறுமாறு உங்களை எச்சரிக்கின்றான். இன்னும் அல்லாஹ் தன்னை வணங்குபவர்கள் மீது கருணை உடையோனாக இருக்கின்றான். இப்பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான் கடைசியா, தன்னை வணங்குபவர்கள் மீது கருணை உள்ளம் கொண்டவனாக இருக்கின்றான். அர்-ரஹ்மான் இர்-ரஹீம். இந்த அர்-ரஹ்மான் இர்-ரஹீம் யார்? உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் நிற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாது கருணை. இப்போ வணக்கத்தை நீங்கள் எப்போ கற்றுக்கொள்ள போகின்றீர்கள்? அடுத்த ஆயத்து என்ன? 21:19. 21ல 19. 21ல 19. 21:19. அடுத்து ரெண்டாவது. வானங்களிலும் பூமியிலும் உள்ளோரெல்லாம் அவனுக்கே உரியவராவார்கள். மேலும் அவனிடம் இருப்பவர்கள் அவனுக்கு வணங்குவதை விட்டும் பெருமை அடிக்க மாட்டார்கள், சோர்வடையவும் மாட்டார்கள். இப்போ வணக்கத்தில் இருப்பவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள், வணங்குவதில் சோர்வும் அடைய மாட்டார்கள், களைப்பு அடைய மாட்டார்கள், டயர்ட் ஆக மாட்டார்கள். பார்த்தீங்களா? இப்படி வணங்கணும். இதை எப்போ நீங்கள் செய்ய போகிறீங்க? இதை எப்போ நீங்கள் செய்ய போகிறீங்க? இந்த வணக்கத்தை மேன்மைப்படுத்தி அதில் நீங்கள் முதற்தரமாக வந்த பின்னர் தானே உங்களுக்கு அல்லாஹ் தக்வாவை அளிப்பான். பின்னர் தான் குர்ஆன் புரியும். அதுக்கு பின்னர் தான் ஜிக்ர் செய்து அதன் விஷயத்தை அடைந்து நீங்கள் செயல்படுத்த முடியும். இவ்வளவு வேலை இருக்கின்றனவே, என்ன செய்ய போறீங்க? வணக்கத்தில் சோர்வு அடையக்கூடாது. இன்னும் வணக்கம் என்னவென்றே தெரியாது. நம்ம நிலைமை பார்த்துக்கோங்க. இதில் என்ன செய்யணும்? நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி இருக்குத நம்ம என்ன செய்ய, நீங்கள் தான் வேகமாக முடிவெடுக்க வேண்டுமே தவிர அல்லாஹ் ஒன்று சொல்லணும். நீங்கள் முடிவெடுத்தா முயற்சி பண்ணால் அல்லாஹ் உதவி செய்யும். காத்துட்ருக்கோம் இல்லாட்டி ஒன்றும் இல்லை, எல்லாம் போயிடுச்சு. 2 சொல்லிட்டேன்னா 1 ஆய் சொல்ல எதிர்க்கிறேன். அடுத்த ஆயத்தனுமா 7ல 206 எடுத்துக்கிறேங்கப்பா. 7ல 206. இப்போ 7ல 206 எடுத்துக்கிறேங்கப்பா. எவர்கள் உமது இறைவனிடத்தில் நெருங்கி இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக
வணங்குவதை விட்டும் பெருமை அடிக்க மாட்டார்கள். இப்போ வணங்குவதற்கு உள்ள இடம் வணங்குவதற்கு நேரம் சொல்லியாச்சு. எப்பொழுதும் வணக்கத்திருப்பார்கள், சோர்வடைய மாட்டார் அப்படின்னா 24 மணி வணங்கி கொண்டே இருப்போம். நேரத்தை சொல்லியாச்சு. இப்போ இடம், அல்லாஹ்வின் அருகாமையில், அல்லாஹ்வின் பக்கத்தில் எவர்கள் இருக்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் வணக்கம் செய்ய முடியும். அவர் பெருமை அளிக்க மாட்டார். அடுத்தது 3வது ஆயத் சொல்ற அறிஞர்கள் 40-50. 40ல் 15, 40ல் 15. அவனே அந்தஸ்துகளை உயர்த்துபவன், அர்ஷுக்குரியவன், சந்திப்பிற்குரிய இறுதி நாளை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக தன்னை வணங்குபவர்களில் தான் நாடியவர்கள் மீது தன் கட்டளையை வஹி மூலம் இறக்கி வைக்கிறான். போதுமா? ஏற்கனவே 16:2 16:2 மலக்களை இறக்கி எப்படி வணங்க வேண்டும், எப்படி அஞ்சு கொள்ள வேண்டும் என்ற முறையை கற்றுத்தருகின்றான். பின்னர் இங்கே நல்லா கவனிச்சுக்கிறேன், 16:2 எப்படி அஞ்சு கொள்ள வேண்டிய முறையை சொல்லி தர்றான். இப்போ 40:15 நீங்க எப்படி வணங்க வேண்டும் என்ற முறையை கற்றுத்தருகின்றான். பார்த்தீங்களா? நல்ல உன்னிப்பா கவனிச்சிங்களா? அந்த ஆயத்துக்கும் இந்த ஆயத்துக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்களா? அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்க என்ற முறை கற்றுத்தருவதற்காக 16 40:15 எப்படி வணங்க வேண்டிய முறையும் அவன் கற்றுத்தருகிறான், மலக்குகளை அனுப்பி. அப்போ எப்போது மலக்குகளும் ஜிப்ரீலும் உங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கணுமே, எப்போ வந்துக்கிட்டே இருக்கணுமே. இவ்வளோ விஷயம் இருக்குத, எப்பொழுது நாம் இதெல்லாம் செய்வது? அப்போ நீங்கள் குரானை விட்டுட்டு வேற எங்கேயா போக முடியுமா? வேற என்னத்தையாவது நீங்கள் நினைக்க முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. ஆனால் நீங்கள் இதெல்லாம் இவ்வளோ சொல்லி நீங்கள் 40:15 பிரகாரமும் 16:2 பிரகாரமும் நீங்கள் வணக்கத்தையோ பயந்து கொள்ளும் அஞ்சு கொள்ளக்கூடிய முறையோ கற்றுக்கிறதுக்கு ஆசை வரல உங்களுக்கு? இது 2 பேரும் வந்தாதான் இந்த 2 விஷயத்துக்கு மலக்கள் வரணும் உங்களுக்கு. இப்போ 40:15 பார்த்தீங்களா? இந்த மாதிரி சூடான ஒரு ஆயத்தின் பார்த்தீங்களா? எப்பேற்பட்ட ஆயத்தின் பார்த்தீங்களா? அப்போ மலக்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நீங்கள் என்ன மாதிரி முயற்சி எடுக்கணும்னு பார்த்தீங்களா? இது விட்டு எந்த வேலையும் வீட்டில் செய்ய முடியாதுப்பா. நீங்கள் 24 மணி நேரம் எந்த வேலையும் செய்ய முடியாதப்பா. இதில் வழக்கு இறக்குற வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. 40 அதாவது முக்கியமான 7 ஆயிரத்து காட்டுன்னு சொன்னேன். 4 ஆயிரத்து அடுத்த ஆயிரத்து என்னமா 58:22 58:22 58:22 இது முக்கியமான ஆயத்து. கேட்டுருவாங்க சொல்றேன். அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பும் சமூகத்தினர். இப்போ அல்லாஹ்வையும் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், கடைசி நாள் கியாமத்து நாளையும் நம்பும் சமூகத்தினர் மனிதர்கள். அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் பகைத்து கொண்டவர்களை நேசிப்பவர்களாக நபியே நீர் காண மாட்டீர். இப்படி உண்மையான அல்லாஹ்வின் மீதும் தூதர் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், இந்த அல்லாஹ்வின் மீதும் தூதர் மீதும் கோபத்தை கொண்டவர்கள் ஆக நீ நேசிப்பவர்களாக நீ பார்க்க மாட்டீர். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லாஹையும் தூதரையும் யாரெல்லாம் நேசிக்கவில்லையோ, யாரெல்லாம் கோபப்பட்டார்களோ அவர்களை ஏறிட்டு பார்க்க மாட்டார்கள், பேச மாட்டார்கள். யாரு? மனிதர்கள். அல்லாஹையும் தூதரையும் யாரெல்லாம் வெறுத்தார்களோ அவர்களிடம் உண்மையான மூமின்கள் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்போ உதாரணம் எடுத்துக்கிறங்க. நீங்க ஈமான் கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள். ரசூலையும் அல்லாஹ்வை பிடிக்காத கூட்டத்தினர்
அந்த கூட்டத்தினர் நீங்கள் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ள மாட்டீர்கள். அப்படிப்பட்டவர்கள் யார் என்றால், எப்படியாக இருந்தாலும் எந்த மனிதர்களாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ்வையும் ரசூலையும் எதிர்ப்பவர்கள் மீது. நீங்கள் ஈமான் கொண்டா இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி மக்கள் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ள மாட்டீர்கள். மேலும் இப்போ தான் நீங்கள் கவனிக்கணும். படிங்க. அவர்கள் தங்கள் பெற்றோராயினும் கொஞ்சருங்க. உங்களை பெற்றவங்க தாய் தந்தையர்கள் இஸ்லாம் பிடிக்கல, குர்ஆன் பிடிக்கல, குர்ஆன் சொல்லி வழக்கம் இல்லை, தாய் தந்தையர்களாக இருந்தாலும் நீங்கள் அவர்கள் பேச்சுவார்த்தை வைத்து கொள்ளக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும் தம்பி, உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். உங்களுக்கு விரோதிகள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எவர் விரோதியோ உங்களுக்கு விரோதி. அந்த விரோதிகளுடன் நீங்கள் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ள மாட்டீர்கள். எப்படி இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மாவாக இருந்தால், தாய் தந்தைகளாக இருந்தாலும் நீங்கள் அவர்களிடம் பேச்சுவார்த்தையே வைத்துக் கொள்ள மாட்டீர்கள். அல்லாஹ் சொல்கிறான். நீ உண்மை இருந்தால் இதை பண்ண மாட்டீங்கன்னு சொல்கிறான். இப்போ அந்த மாதிரி ஆளு தேர்ந்தெடுப்பு. அடுத்தது, தங்கள் புதல்வர்கள் ஆயினும், உங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும், அண்ணன் புதல்வர் பசங்க, உங்க பிள்ளைகளாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை வைத்து கொள்ள மாட்டார்கள். இதுதான் மூமின் அல்லாஹ் டெஸ்ட் பண்றான். நீ உண்மையிலேயே என் மீது ஈமான் கொண்டிருக்கிறியா இல்லையா என்பதை நான் பார்க்க வேண்டும். இதோ வந்துவிட்டு டெஸ்ட். நீ மாதிரி உங்க அப்பா அம்மா பிள்ளைகள் இருந்தாங்கன்னா பேசிக்க என்ன ஒன்று எடுத்துக்கிறங்க. நீ ஒருத்தந்தான் அந்த குடும்பத்திலேயே அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் குர்ஆனில் ஈமான் கொண்டவனாக இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னை நான் சோதனை செய்ய வேண்டும். உண்மையிலே இருக்கின்றாயா இல்லையா என்று சோதனை செய்ய வேண்டும். அப்படி உன்னுடைய தாய் தந்தையர்களும் உன்னுடைய பிள்ளைகளும், அடுத்தது தங்கள் சகோதரர்கள் ஆயினும், உங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும், தங்கள் குடும்பத்தினர் ஆயினும், உங்க குடும்பமே இருந்தாலும் சரியே, நீங்கள் பேச்சு வார்த்தை வைத்து கொள்ளக்கூடாது. என்ன கேட்டீங்க? ஆண்களும் பெண்களும் நல்லா கேட்டுக்கிறோமா? நல்லா கேட்டுக்கிறப்பா. நீங்க என்ன சொல்ல போறீங்க? உங்களை முடியுமா? காரியம் செய்ய முடியுமா? இப்படி பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளாமல் தன்னை சுத்தமான அல்லாஹ் பக்கம் தன்னை அழைத்து செல்கின்றானே, இவனுக்குத்தான் மலக்குகள் வீட்டில் இறங்குவார்கள். எப்படி அஞ்ச வேண்டும் என்று சொல்லித் தருவார்கள். இவர்களுக்குத்தான் மலக்குகள் வீட்டில் இறங்குவார்கள். எப்படி வணங்க வேண்டும் என்ற விஷயத்தையும் சொல்லித் தருவார்கள். போதுமா? இப்போ நான் சொல்ல புரிஞ்சுட்டீங்களா? விஷயம் விளக்கம் புரிஞ்சுக்கிச்சா? 58 22 நான் சொன்ன விஷயம் எல்லாம் புரிஞ்சிச்சா? புரியலையா? புரிய சொல்லிடுறோமா? கேட்டுக்கிறோமா? சொல்லுங்க. புரிஞ்சிச்சா எல்லாத்துக்கும்? அதுக்காக கேட்டீங்கன்னா சும்மா சொல்லி பிரயோஜனம் இல்லை. நீ நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க இப்போ இருக்கும் ஆண்களும் பெண்களும் உண்மையான மூமினாக இருக்க விரும்பினால் இதோ அல்லாஹ் சோதனை வந்து விட்டது. இந்த குர்ஆனையும் புறக்கணித்து அல்லாஹ்வை புறக்கணித்து இந்த இஸ்லாத்தை புறக்கணித்து இஷ்டம் வாழ்ந்துட்டாங்களே, இவங்க கிட்ட எந்த பேச்சும் வைத்துக் கொள்ளக்கூடாது. நீங்க 10 பேர் வைத்துக் கொள்ளக்கூடாது. உண்மையாக இருந்தா செய்வீங்களா? செஞ்சீங்கன்னா உங்கள அப்படி யாரு செய்கின்றார்களோ, பேச்சுவார்த்தை டோட்டலாக கட் பண்ணிட்டேன், அல்லாஹ் நீ சொன்ன நடந்துட்டு இருக்கிறேன் அப்படி அல்லாஹ்வுக்கு நீங்க சொல்லி செயலும் காட்டி கொண்டிருந்தால், இப்பொழுது அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்கிறான் என்பதை தீர்க்கமா பாருங்கள். அடுத்தது, அத்தகையவர்களின் இதயங்களில் ஈமானை எழுதிவிட்டார். போதுமா? இதுதான் இப்ப ஈமான் கொள்றது, நம்பிக்கை கொள்றது. அத்தகைய இருதயங்கள் மீது இப்போது நீங்க உட்கார்ந்துருக்கீங்க 10 பேர் ஆண்களும் பெண்களும். இந்த 10 பேருடைய இருதயங்களில் அல்லாஹ் ஈமானை எழுதிவிட்டான். இவன் அல்லாஹ்வை நம்பக்கூடியவன் என்று அல்லாஹ் தன் கையாலே உங்கள் இருதயத்தை எழுதிவிட்டான். இப்பொழுதுதான் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக ஆகிவிட்டீர்கள். உங்களை அல்லாஹ்தான் தூய்மைப்படுத்துவான். ஏற்கனவே சொல்லிட்டு உங்களுக்கு 4:49 பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்தது ஈமான் கொள்ள வேண்டும். அந்த ஈமான் கொள்வது எப்படி என்பதை நீங்க பார்த்து விட்டீர்கள். இப்படி இருப்பீங்களா? இப்படி இருந்தால் உங்கள் இருதயத்தில் அவன் கையை வைக்க ரெடியா இருக்கிறான். நீ ஈமான் கொண்ட ஆண், நீ ஈமான் கொண்ட பெண் என்று அல்லாஹ் எழுதுறதுக்கு தயாரா இருக்கின்றான்.
இதற்கு உங்களுடைய இருதயத்தை அல்லாஹ்விடம் திறந்து காட்டுவீர்களா? அல்லாஹ், நான் ஈமான் கொண்டு விட்டேன், நான் ஈமான் கொண்ட கூட்டத்தை என்னை சேர்த்துக் கொள்வாயாக என்று அல்லாஹ் கேட்பீங்களா? இல்லை. இதுதான் ஈமான் கொண்ட பிறகுதான் அடுத்தது நீங்க இஸ்லாத்தில் நுழைய முடியும். அதுக்கு முந்தைய ஃபர்ஸ்ட் தூய்மையான பின்னர் தான் ஈமான் கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். இப்போ நம்பிக்கை கொள்வது எப்படி, ஒரு மனிதன் எப்படி நம்பிக்கை கொள்கின்றான் என்பதை இப்பொழுது தெளிவாக பார்த்து விட்டீர்கள். உங்களால் செய்ய முடியாது. செய்பவர்கள் தைரியமான மனிதர்கள் இருக்கின்றார்கள், இந்த கூட்டத்தில் இருக்கின்றார்கள். மற்றவர்கள் கிடையாது. செய்வதற்கு அந்த திராணி கிடையாது, தைரியம் கிடையாது. ஈமான் கொள்ள முடியாது. ஏடுகளை சுமக்கும் கழுதை நானும் சொன்னான்னு அந்த கேட்டகரியில் அந்த கூட்டத்தை சேர்ந்தாச்சு. இனிமே கஷ்டமான காரியம் உங்களுக்கு ஆகிவிட்டது. இந்த சோதனையில் வெற்றி பெற்று மட்டும்தான் ஈமான் கொண்டவர் ஆகிவிட்டார்கள். இந்த ஈமான் கொண்டவர்கள் மேலும் மேலும் குர்ஆனை சொல்லித்தரப் போகின்றார். இப்பொழுதுதான் எழுதி கொள்ளுங்கள். 58:22 தான் ஈமான் கொள்ள முடியும். எழுதி கொட்ட எழுதி பெருசு 24 மணி நேரம் என்ன செய்யணும்னு பாருங்க. என்ன செய்வீங்க? நீங்க இப்ப படிச்சதை மறந்துடுவீங்க, அத்தோட தூக்கி மூட்டு போயிடுவீங்க. என்ன செய்வீங்க? அப்படிதான் எல்லாம் செய்ய உங்களுக்கு சொல்ல எல்லாம் அப்படியே செய்ய முடியும். இதுக்குள்ள நுழைய முடியும். கடினமான காரியம், ரொம்ப கஷ்டமான காரியம் இதுக்குள்ள நுழைவது. இப்போ அத்தகைய இருதயங்கள் அல்லாஹ் ஈமானை எழுதிவிட்டார். அடுத்த விஷயம் தான், அடுத்த வார்த்தை கூர்மை கவனிங்க, என்ன நடக்குதுன்னு பாரு. அடுத்ததான், மேலும் அவன் தன்னிடம் இருந்து ரூவை கொண்டு பலப்படுத்துகின்றான். என்னைக்கே ஒருத்த ஈமான் கொண்டு விட்டானோ இப்பொழுது தன்னுடைய ரூஹை கொண்டு அந்த மனிதனை உறுதிப்படுத்துகிறான், பலப்படுத்துகிறான். ரூஹ் யாரு? ஜிப்ரீல். இப்பொழுதுதான் அவங்களுக்கு முதல் அறிமுகம். யாரு? ஜிப்ரீல் அறிமுகப்படுத்தப்படுகிறார். எப்படி ஓது, எப்படி அர்த்தம் எடுக்கிறேன்னு பாருங்க. இதே மாதிரி ஓத கத்துக்கிறங்க. இப்பொழுது ஈமானை உங்களுடைய இருதயத்தில் எழுதிய பின்னர் அல்லாஹ் உங்களுக்கு ஜிப்ரீலை அழைத்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறான். அந்த ரூஹுல் குதுஸ், ரூஹுல் அமீன், அந்த ஜிப்ரீலை கொண்டுதான் உங்களை மேலும் பலப்படுத்துகிறான். இஸ்லாத்தின் பக்கம், இந்த குர்ஆனின் பக்கம் நீங்க வருவதற்கு பலப்படுத்துகிறான். இனி அவர் உங்களுக்கு வழிகாட்டியாக ஆகின்றார். இனி உங்களுக்கு அவருக்கு எப்படி ஓதணும், என்ன செய்யணும் சொல்லித்தர போகின்றார். அல்லாஹ்விடமிருந்து விஷயத்தை வாங்கி உங்களுக்கு கற்றுத்தர போகின்றார் ஜிப்ரீல். போதுமா? இப்பொழுது ஜிப்ரீல் உங்களுக்கு நண்பனாக ஆகிவிட்டார். எதன்படி? 2:98 படி எழுதுங்க. 2:98 படி இப்பொழுது ஜிப்ரீல் உங்களுக்கு நண்பனாக ஆகிவிட்டார். என்னைக்கு உங்கள் இருதயத்தை அல்லாஹ் கை வச்சுட்டானோ அப்பமே அல்லாஹ் உங்களுக்கு நண்பனாகிவிட்டார். 2:98 படி. இப்ப 2வது ஆளு ஜிப்ரீல் உங்களுக்கு நண்பனாகிவிட்டார். என்னைக்கு மலக்குகள் உங்கள் வீட்டு இறங்கி உங்களுக்கு சொல்லித் தருகின்றாரோ மலக்குகள் நண்பனாகிவிட்டார்கள். பாத்தீங்களா? 5 பேர் நண்பனாகின்னு 3 பேர் நண்பனாகிவிட்டார்கள். புரியுதா? நான் சொன்னவங்க புரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாரும் தெளிவா சொல்றவங்களுக்கு ஒவ்வொன்று ஆயத்தை காட்டியே சொல்றேன். நான் சொல்ற நம்பர் மட்டும் விட்டா எழுதிருங்க. 2:98 படி அல்லாஹ்வும் நண்பனாகிவிட்டான், மலக்களும் நண்பனாகிவிட்டார்கள், இப்ப ஜிப்ரீலும் நண்பனாகிவிட்டார்கள் உங்களை உறுதிப்படுத்துவதற்கு. நல்ல கூர்மை கவனிங்க. அப்படியே உட்கார்ந்து ஓதுங்க. திறந்தோர் ஒழுங்கா ஓதுங்க. அடுத்தது, சொர்க்க சோலைகளில் என்றென்றும் இருக்கும்படி அவர்களை பிரவேசிக்க செய்வான். இப்பொழுது நீங்கள் முற்றிலும் குர்ஆன் வாழ போறீங்க, முஸ்லீம் ஆக போறீங்க, சொர்க்கத்தில் நுழைய போறீங்க. எந்த சந்தேகமும் கிடையாது. அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கும். அல்லாஹ் அவர்களை பொருத்தி கொண்டான், அவர்களும் அவனை பொருத்தி கொண்டான். அல்லாஹ் அவர்களை பொருத்தி கொண்டான், நீங்களும் அவர்களை பொருந்தி கொண்டீர்கள்.
அவர்கள்தாம் அல்லாவின் கூட்டத்தினர். இவர்கள்தான் அல்லாவின் கூட்டத்தினர். அந்த கூட்டத்தில் ஒருத்தன் இன்னைக்கு கிடையாது. சொல்கிறான், வாங்க கூட்டம் வாங்க, என்னோட இருங்க, கூப்பிடுறான். முடியாது என்று எல்லோரும் பதில் சொல்லிவிட்டார்கள். அன்றைய என்ன ரசூல் காலத்திலிருந்தே இன்று வரை ஆகிவிட்டது. இப்பொழுது அடுத்த ஆயத்து சொல்லுங்க. அதுதான் 41:37 41:37. வெறும் இது மட்டும் சொல்றவங்களுக்கு எது தக்குவா அது மட்டும் சொல்லிட்டு வரேன், கேட்டவா. இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவைதாம். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வையே வணங்குகிறவர்களாக இருந்தால், பார்த்தீங்க, அல்லாஹ்வையே வணங்குபவர்களாக இருந்தால், முதல் சூறாவில் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் சொல்றீங்களே, உள்ள வரோம் அப்படிங்க. அல்லாஹ்வையே வணங்குபவர்களாக இருந்தால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சுஜூத் செய்யாதீர்கள். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சுஜூத் செய்யாதீர்கள். இவற்றை படைத்தவனாகிய அல்லாஹ்வுக்கே சுஜூத் செய்யுங்கள். அல்லாஹ்வுக்கே சுஜூத் செய்வோம். சுஜூத் என்னன்னு தெரியாது, வணக்கம் என்னன்னு தெரியாது. அது ஆரம்பத்தில் ருக்கு சுஜூத் 7 விஷயங்களை செய்தால்தான் நீங்கள் தக்குவாவுக்கு அடைவதற்குள்ள வழி ஏற்படுத்தி கொண்டே அர்த்தம். இப்போ இல்லை. இப்போ என்ன செய்ய போறீங்க? அல்லாஹ்வையே வணங்குபவர்களாக இருந்தால்தான் சுஜூத் செய்ய முடியும். அல்லாஹ்வையே வணங்குபவர்களாக இருந்தால்தான் நீங்கள் ருக்கு இருக்க முடியும். ரெண்டும் கிடையாது. வணக்கம் தெரியாது. நான் எல்லா ஆரம்பத்திலே சொன்ன எல்லா விஷயத்துக்கும் வணக்கம் தான் பக்கத்திலே பக்க பலமாக நின்று கொண்ட தூக்கிட்டே போகுது. அப்படிப்பட்ட உதவி செய்து இந்த இபாதத்து நாபுது வணக்கம் என்னன்னு தெரியாது. இன்னைக்கு வணக்க அர்த்தம் தெரியாது, செயல்படுத்தும் முறையும் தெரியாது. வணக்கத்துக்கு செய்யக்கூடிய நேரத்தையும் சொல்லிட்டா, வணக்கம் எந்த இடத்துல உட்காந்து செய்யணும் அதையும் அல்லாஹ் சொல்லிவிட்டான் உங்களுக்கு. ரெண்டுமே தெரியாது. 57ல் 9 எடுங்கப்பா. 57ல் 9, 57ல் 9. என்ன வணக்கமா தப்பா? அவன்தான் உங்களை இருளிலிருந்து பிரகாசத்தின் பால் வெளிக்கொண்டு வருவதற்காக தன்னை வணங்குபவர்கள் மீது தெளிவான வசனங்களை இறக்கி வைக்கின்றான். இருளில் இருக்கு, நம்ம எல்லாம் இருளில் இருக்கிறோம், இருட்டில் உட்காந்துருக்கோம். எப்போ வெளிச்சத்துக்கு வர்றது? வெளிச்சத்து வருவதற்காக தெளிவான வசனங்களை தன்னை வணங்குபவர்கள் மீது இறக்கி வைக்கின்றான். வணங்குபவர்கள் மீது இறக்கி வைக்கின்றான். இப்போ நீங்களே படித்து கொண்டு நீங்களே அர்த்தத்தை சொல்லி கொண்டிருக்கின்றீர்கள். அது பெரும் தவறு. அல்லாஹ் அறிவிக்காதவரை நீங்கள் எதுவுமே பேச முடியாது, செய்ய முடியாது. அல்லாஹ் அறிவித்தால் உடனே அந்த ஆயத்தின் பிரகாரம் நடக்க ஆரம்பித்து விடுவீர்கள். செய்ய முடியாது பேசிக்கிட்டே நீங்கள் என்னத்தையும் அர்த்தம் சொல்லிட்டு செய்ய முடியாமல் என்ன பிரயோஜனம்? அது அல்லாஹ் இடைக்கு வைக்கவில்லை. நீங்களாக ஒரு கற்பனை செய்து ஏதோ ஓதிட்டுக்கிறனால ஏதோ சின்ன 1-2 அர்த்தம் கிடைக்கிது, அது சொல்லிவிட்டீர்கள். செய்வீர்களா? இப்போ முத்தக்கின்னு சொல்லிட்டீங்கப்பா, என்ன சொன்னீங்கப்பா? முத்தக்கின்னு சொன்னீங்க. தக்குவா மீம் என்றால் முத்தக்கின்னு சொன்னீங்கப்பா. இப்போ முத்தக்கி ஆகிட்டீங்க. நீங்கள் இந்த மாதிரி தான் சொல்லிடுவீங்க, செய்ய முடியாது. ஏதோ ஓதிக்கொண்டே இருக்கிறனால இந்த வார்த்தையை சொல்லிட்டீங்க, சொன்னதுனால ஒன்றும் செய்ய முடியாது. குரான் புரிஞ்சவங்களுக்கு புரியாது. நீங்கள் ஆசைப்பட்டு ஓதுனால ஏதோ அப்பப்போ அல்ல அறிவி சொல்கிறான், அர்த்தம் தெரிஞ்சுக்கிச்சு. எப்போ செயல்படுத்த போகிறீங்க? நீங்கள் வணக்கத்தை அர்த்தம் தெரியுமா? தெரியாது. நீங்கள் வணங்கினால்தான் நீங்கள் தக்குவா உடையவர் ஆகலாம்னு 2:21 பார்த்தீங்க. சரி, இப்பொழுது வணக்கத்தை பற்றி சொல்லிவிட்டேன், தக்குவா உடையவர்களை பற்றி உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இப்பொழுது அடுத்தது வாங்க. இப்போ 3வது ஆயத்து, 2வது சூறாவில் 3வது ஆயத்தை முதலில் பார்ப்போம்.
அல்லஸீன யூமினூன பில் காயிப், அவர்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். என்ன பார்த்தோம்? தக்குவா உடையவனுக்கு மட்டும்தான் மறைவான விஷயம் தெரியும். அவன் மட்டும்தான் அதன் மீது ஈமான் கொண்டு வாழ்க்கை தரத்தை உயர்ந்த ஸ்தானத்தை உயர்த்தி கொண்டு போயிடுவான். பூமி அவன் விட்டு விலகிவிடும். பூமியில் உள்ளவர்களும் அதன் மீது அந்த நடவடிக்கை இருப்பவர்களும் பூமியின் ஆசாபாசங்களில் கூறி திளைத்து சந்தோஷம் இருந்து கொண்டு விட்டு தூரமாக வெகு தூரத்தில் போயிடுவான். யாரு? மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொண்டவன். முத்தகீன் மட்டும் இத்தகையோர். நல்லா பார்த்துங்க, முதலில் முத்தகீன்னு 2வது ஆயத்தில் பார்த்தீங்க. முத்தகீன் வழிகாட்டி அத்தகையோர், அந்த முத்தகீன்கள் மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்கள். மறைவான விஷயம் எல்லாம் அல்லாஹுக்குத்தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அவன் அறிவித்து கொடுத்தால்தான் நீங்கள் அதை தெரிந்து அதை நீங்கள் பின்பற்றி செயல்படுத்துவீர்கள். அந்த மறைவானவற்றை யாருக்கு அல்லது சொன்னதும் கிடையாது, குர்ஆன் எங்கேயும் போட்டது கிடையாது. நீ முத்தகீன் ஆன பின்னர் உங்களுக்கு அறிவிப்பு, இன்னமே இதை தான் நீ செய்யணும் செய்யணும் செய். அவன் சந்தோஷமாக அந்த வயலில் இறங்கிறவன் டோட்டலாக உங்களை விட்டு உலகத்தை விட்டே பிரிந்து விடுவான். இப்போ 1978 எடுங்க, அதில் இந்த ஏற்கனவே மர விஷயம் எழுதியிருப்பீங்க. 1978 பாருங்க. பாருங்க. எல்லாம் கேட்குறான், அவங்கள பார்த்து கேட்குறான், நீ இவ்வளவு தூரம் நான் முஸ்லீம் அதுன்னு சொல்லிட்டு இருக்கிறியாடா, என்ன மாதிரி மறைஞ்சிருக்க விஷயத்தை கற்றுக்கிட்டியா? நீ ஏதாவது தெரிந்து கொண்டாயா? எனக்கு தெரியும், உனக்கு இவ்வளவு தூரம் பேசுறிய, தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கிறிய என்று அல்லாஹ் மனிதர்களை பார்த்து கேட்குறேன். யாரை பார்த்து கேட்குறான்? இன்னைக்கு நம்ம கூட்டம் இருக்குது ஒரு 160 கோடி மக்கள். இந்த 160 கோடி மக்களுக்கு என்னென்றே தெரியாது. இவரெல்லாம் குர்ஆனை தொடாதவர்கள், குர்ஆனையே தொடாதவர்கள், தொட்டு பார்க்காதவர்கள், ஏறட்டும் பாட்டு கேர் பண்ணுறதே கிடையாது. குர்ஆனை வந்து என்னைக்கு வந்து அன்னையிலேருந்து அப்படியே இந்த குர்ஆன் பூமி அப்படி இருக்கின்றது. யாரும் தொடவும் இல்லை, அது திறக்கவும் இல்லை, யாரும் பார்க்கவும் இல்லை, படிக்கவும் இல்லை. அது படித்தாலும் ஒன்றும் புரிந்து கொள்ள வழியும் கிடையாது. காரணம், நீங்கள் ஈமான் குரல்ல முத்தகீன் ஆகலை. இப்போ 1978 மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்வார்களுக்காக சில ஆயத்துக்கள் தர்றேன், அதையும் எழுதிக்கிறங்க, பார்த்துக்கிறங்க. 1978 படிங்கம்மா. பின்னர் நடக்கவிருக்கும் மறைவான விஷயத்தை அவன் தெரிந்து கொண்டானா? இப்போ அல்லாஹ் அவங்களை பார்த்து கேட்குறான். நான் மூமின் ஆகிட்டேன், முஸ்லீம் ஆகிட்டேன், இஸ்லாமிய ஆகிட்டேன் சொல்லிட்டுறேன். இப்போ அவங்கள பார்த்து அல்லாஹ் கேட்குறான், மறைஞ்சிருக்கிற விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டே முதல்ல என்கிட்ட நீ அறிஞ்சு கொண்டாயா அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். என்ன நீ உன்னை பற்றி பெருசாக பேசிட்டு இருக்கிற? எல்லா வேஷமும் போட்டுக்கிட்டு நான் தான் ஆலிம், நான் என்று அல்லாஹ் உங்களை பார்த்து கேட்கின்றான். கரண்ட் ஆஃபர்ச்சுன்னு சொல்லி கற்பனை தான் சொல்லணும்.